உங்களுக்கு நல்ல மெய்ப்பன் இருந்தால்தான் நல்ல ஆகாரமும் நல்ல தண்ணீரும் கிடைக்கும். இன்று காலையிலிருந்து தேவன் எனக்கு காண்பித்த ஒரே காட்சி, தேவனுடைய உண்மையான ஊழியன் யார், அவர் எவ்வாறு இருக்க வேண்டும், எவ்வாறு இருக்கக்கூடாது. இந்த காலகட்டத்தில் தன் சுயமாய் பேசக்கூடிய ஊழியர்கள் அநேகர் எழும்பிவிட்டார்கள். ஆனால் தேவனுக்காக உண்மையும் உத்தமமாக பேசக்கூடிய அந்த ஊழியர்கள் மிகவும் குறைவாக இருக்கிறார்கள். அவர்களை எப்படி நீங்கள் கண்டு கொள்ளலாம் என்றால், ஒரே வழிதான் இருக்கு. தேவனே எங்களுக்கு நித்திய மெய்ப்பன், நித்திய ஊழியர் என்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்குமே ஆனால் நீங்கள் உலகத்தில் இருக்கக்கூடிய ஊழியர்களை கண்ணோக்கி பார்க்க மாட்டீர்கள். வீணான வார்த்தைகளுக்கு கொஞ்ச நேரம் கூட இடம் கொடுக்காமல் நேரடியாக தேவனுடைய வார்த்தைக்குள்ள நம்ம போகலாம். ரோமர் 15ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். ரோமர் 15ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். நான் மற்றொருவனுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்படாதபடிக்கு, நான் மற்றொருவனுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்படாதபடிக்கு, கிறிஸ்துவனுடைய நாமம் சொல்லப்பட்டிராத இடங்களில், கிறிஸ்துவினுடைய நாமம் சொல்லப்பட்டிராத இடங்களில் அறிவிக்கும்படி நாடுகிறேன். இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டுமானால் ஆவிக்குரிய கண்களும் ஆவிக்குரிய இருதயமும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஆனால் உங்களுக்கு எளிமையாக புரிந்து கொள்ள வகையில் உங்களுக்கு சொல்ல வேண்டுமே ஆனால் நான் உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டோட சொல்றேன். இப்ப நான் ஒரு ஊழியன், அன்பான தம்பி ஒரு ஊழியனா இருக்காங்க. அவங்க ஒரு சர்ச் ஸ்டார்ட் பண்றாங்கன்னு வைங்க. நியூ இயர் அன்னைக்கு என்ன தேவனுடைய வார்த்தையை பேசுவதற்காக தம்பி கூப்பிடுறாங்க. நான் தேவனால் அழைக்கப்பட்ட ஊழியனாக இருந்து 50 வருடங்கள் எனக்கு அனுபவம் இருக்கு. எனக்கு கீழே 3 கிளசவம் இருக்கு. உங்களுக்கு எடுத்துக்காட்டா சொல்றேன், அதுக்கப்புறம் ஏன் சொல்றேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரியும். அவர் இப்பொழுது ஆரம்பித்து தேவனுடைய ஊழியத்தை உண்மையும் உத்தமமாக செய்யக்கூடிய ஊழியர். அங்கே நான் சென்று பிரசங்கம் செய்துவிட்டு அவருடைய சபையின் தோற்றங்களை பார்த்து நான் வியந்து அவரை அழைத்து, இந்த சர்ச்சையை எனக்கு எழுதி வச்சிருங்க அப்படின்னு நான் கேட்டால் நான் உண்மையான ஊழியன் அல்ல. 4வது சபையிடம் நீங்க கூட பார்ட்னர்ஷிப் போடுங்க அப்படின்னு சொன்னா நான் தேவனுடைய ஊழியன் அல்ல. என்னுடைய அந்த அஸ்திபாரம் இருக்கு பாத்தீங்களா, அதுலதான் நான் என்ன பண்ணணும், என்னுடைய சபையை கட்ட வேண்டும். எனக்கு என்ன அழைப்பு, என்னோட ஊழியத்தை உண்மை உத்தமமாய் செய்வது. வேற யாரோட ஊழியத்தையும் எடுக்கிறது என்னோட வேலை அல்ல. என் கூட பார்ட்னர்ஷிப் நீங்க போட்டுக்கோங்க, அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்வது என்னுடைய ஊழியம் அல்ல. இப்ப படி உங்களுக்கு புரியும். வாசிங்க. நான் மற்றவனுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டாதபடிக்கு, கிறிஸ்துவினுடைய நாமம் சொல்லப்பட்டிராத இடங்களில் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி நாடுகிறேன். அப்ப என்னுடைய எண்ணம் என்ன இருக்கணும், எந்த இடத்துல தேவன் என்னை கொண்டு போய் சேர்க்கிறாரோ தேவனுடைய வார்த்தையை அன்றி வேற ஒரு வார்த்தையையும் பேசக்கூடாது. பிறரை காயப்படுத்தும்படியான வார்த்தைகளோ தாக்கி பேசும்படியான வார்த்தைகளோ நான் பேசக்கூடாது. அவ்வாறு நான் தேவனுடைய ஊழியத்தை செய்து அங்க சபையார் முன்னிலையில நான் என்னுடைய சுயமாய் பேசி உங்களை காயப்படுத்துவேனே ஆனால் நான் தேவனால் அழைக்கப்பட்ட ஊழியன் அல்ல. தேவனால் அழைக்கப்பட்ட ஊழியனோட வாயிலிருந்து உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரித்த வார்த்தைகள் வராது. என்ன வார்த்தை வரும்? தேவனுடைய வார்த்தைகள் தான் வரும், தேவனுடைய வசனங்கள் தான் வரும். ஒரு ஊழியர் முழுமையாக தேவனுடைய வசனத்தினால் அலங்கரிக்கப்பட்ட ஊழியனா இருக்கும், மாம்சத்தினால் அல்ல, ஆவியினால். ஒரு சில காரியங்களை மட்டும் நான் சொல்லி முடிக்கிறேன், நமக்கு நேரம் இல்ல. என்னாகமும் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். மோசேயானவன் பூமியில சகல மனிதர்கள் மிகுந்த சாந்தம் உள்ளவனாய் இருந்தார். அப்போ ஊழியன் மிகுந்த சாந்தம் உள்ளவனாய் இருக்கணும். அவர்கள் வாயிலிருந்து புறப்படும் வார்த்தைகள் உங்களுடைய இருதயத்துக்கு ஏற்ற வார்த்தைகளா இருக்கும்.
நீங்க காயப்பட்டு வந்திருப்பீங்க. நானும் என்னோட வார்த்தைகள் மூலமா உங்களை காயப்படுத்த கூடாது. பரலோகத்திலிருந்து வார்த்தை புறப்பட்டு என்னோட ஆவியிலிருந்து தேவனால் ஏவப்பட்டு நான் பேசுவேன். மாம்சத்தினால் நான் பேசினேன், ஆனால் கோபம் கொண்டு பாவம் செய்யக்கூட வார்த்தைகளை பேசுவேன். ஆனால் ஆவியானவரால் நான் ஏவப்பட்டு பேசினால் சாந்த குணம் உள்ளவனாகி வந்தவர்கள் கோபமாக என்ன பண்ணிருக்கலாம், வந்திருக்கலாம். அவங்க நம்மளுடைய வார்த்தையை கேட்டு சாந்த குணம் உள்ளவர்களா வெளியே போகணும். வந்தவர்கள் வெறுமையா வரலாம், போகும்போது திருப்தியா போகும். மாம்சத்துக்கும் ஆவிக்கும் தேவன் ஆகாரத்தை கண்டிப்பாய் கொடுப்பார். எப்பொழுது கொடுப்பார்? ஆவியின் வார்த்தை மேன்மையான வார்த்தையா இருக்கும்போது, பரலோகத்திலிருந்து புறப்பட்டு வருகிற வார்த்தையா இருக்கும்போது. ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன் உங்களுக்கு. ஒரு 2 ஊழியர் இருக்கிறாங்க. ஒரு ஊழியர் மேன்மையான ஊழியர், தேவனால் அழைக்கப்பட்டு அநேக ஆண்டுகள் ஊழியம் செய்யக்கூடிய ஊழியர். ஒரு தம்பி புதுசா என்ன பண்றாங்க அப்படின்னா, தேவனால் அழைக்கப்பட்டு ஒரு 25 அந்த ஒரு வயசுல என்ன பண்றாங்க, ஊழியத்துக்கு வராங்க. அவரை மற்ற ஊர் ஊழியர்கள் சேர்ந்து என்ன பண்ணணும், இந்த ஊழியத்துக்கு என்ன ஆச்சு, வந்தாச்சு, மாம்சத்தின்படி நீ நடக்கக்கூடாது, மாம்சத்தின்படி வாழக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணணும், அவர்களுக்கு ஆலோசனை கொடுக்க வேண்டும், சாந்தமான வார்த்தைகளை உபயோகிக்க வேண்டும். நானும் தேவனுடைய அழைப்பை பெற்று 24 வயதுல தேவனுடைய ஊழியத்துக்கு என்று வந்தேன். அப்பொழுது என்னை தாழ்த்தி வெறுமையாக சொல்றேன், ஒரு ஊழியர் கூட கூப்பிட்டு தம்பி நீங்க இது மாதிரிதான் நீங்க ஊழியத்தை செய்யணும்னு சொல்லவே இல்லை. ஒரே ஒரு ஊழியர் மட்டும் போன் பண்ணாங்க, பாஸ்டர் அம்புரோஸ். அவங்க போன் பண்ணி, தேவனால் நீங்க அழைக்கப்பட்டு இருக்கீங்க, நானும் சந்தோஷமா இருக்கேன், பரலோகமும் சந்தோஷமா, அவர்தான் உண்மையான ஊழியர். அதுக்கப்புறம் தேவன் பல விஷயத்தை காட்டினார். நீ பேசி முடிச்சிட்டதுக்கு அப்புறமா நீ கைகள் தட்டி ஜனங்கள் உன்னை பார்த்து வியக்க வேண்டும் என்று நினைத்தால் அது ஊழியம் அல்ல, அது மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்ஸ்குள்ளதான ஒரு ஞானம். அந்த ஞானம் உங்களுக்கு இருக்கக்கூடாது. தேவனுடைய வார்த்தையை பேசிவிட்டு அடுத்து தேவனுடைய வார்த்தைக்கு தயாராவதுதான் தேவனுடைய ஊழியருக்கு மேன்மையானது. ஏன் உங்களுக்கு சொல்றேன்னா, இனி வரக்கூடிய நாட்கள்ல இதற்கு முன்பதாகவும் கள்ள தீர்க்கதரிசிகள் எழுப்பி இருந்தார்கள், இப்பவும் இருக்கிறார்கள், இனிமேலும் இருப்பார்கள். எப்படி கண்டுகொள்ளலாம்னா, ஃபுல்ஃபீல்ட்ல நின்று உங்களை யார் தாக்கி பேசுறாங்களோ, என்னை தாழ்த்தி வெறுமையாக்கி சொல்றேன், அவர் தேவனால் அழைக்கப்பட்ட ஊழியனே. போதுமான வஞ்சிக்கப்படத்தக்கதாக பிசாசினால் அழைக்கப்பட்ட ஊழியர். எனக்கு அனுபவம் இருக்குன்னுவாங்க, 50 வருடம் அனுபவம் இருக்குன்னுவாங்க. எப்ப நீங்க புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஆரம்ப காலகட்டத்துல 10 வருஷம் அனுபவம் இருந்து அதுக்கப்புறமா மாம்சத்துக்கு இடம் கொடுத்து 40 வருஷம் மாம்சத்துக்கு என்று ஊழியம் செய்வாங்க. அப்போ அவருடைய அனுபவம் 10 வருஷம் தான் கணக்கிடப்படும். மீதி 40 வருடங்களும் மாம்சத்தினால் அவர் இயங்கினதால அது பிசாசினால் அவர் ஏவப்பட்டு பேசினது. 1 வருடம் நீங்க ஊழியம் செஞ்சாலும் தேவனுக்காக ஊழியம் செய்யணும். என்ன வைராக்கியம் இருக்கணும், என்னை ஆரம்பத்தில் அழைத்தவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. யார் என்ன பேசினாலும் நான் யாரை பத்தியும் பேச மாட்டேன், வேதத்தை மட்டும் தான் நான் தியானிப்பேன், வேதத்தை மட்டும் தான் போதிப்பேன். என் மூச்சு உள்ள வரை அவரை அன்றி வேறு ஒருவரையும் நான் நாடேன், வேறு ஒருவரை பற்றி தவறாக பேச மாட்டேன், வேற யாரோட எனக்கு எழுதிதானே கேட்க மாட்டேன். இது இந்த காலகட்டத்தில் நடந்து கொண்டே இருக்கிறது. அதை நாம் மாற்ற வேண்டும். தேவனுக்கு அது பிரியமானதே அல்ல. நான் இதுவரைக்கும் என்ன தாழ்த்தி வெறுமையாக சொல்வேன், யாரை பத்தி நான் பின்னாடியோ இல்ல மெசேஜ்லயோ பேசுனதே கிடையாது. நம்ம பர்சனல் எல்லாம் தேவனுடைய வார்த்தை மூலமாய் பேசி தீர்ப்பது ஊழியம் அல்ல. தேவனுடைய வார்த்தையை மட்டும் பேசி போய் சென்று தேவனுக்குள்ளாக நாம் தியானத்தோடு இருப்பதே உண்மையான ஊழியம். இன்னொன்று கூட எடுத்து வாசிங்க, கொலோசையர் 3:8. கொலோசையர் 3:8. கர்த்தருக்குள் நிலைத்திருந்தால் நாங்கள் பிழைத்திருப்போம். கொலோசியர் 3:8. இப்பொழுதோ கோபமும் மூர்க்கமும் பொறாமையும் உங்கள் வாயில் பிறக்கலாகாதாக, உங்கள் வாயில் பிறக்கலாகாதாக, தூஷணமும் வம்பு வார்த்தைகளுமாகிய இவைகளை எல்லாம் விட்டுவிடுங்கள். நான் என்னுடைய மாம்சத்திலிருந்து சொல்லவில்லை, ஆவியானவரால் ஏவப்பட்டு இந்த வார்த்தைகள்ல என்ன சொல்லியிருக்கோ அததான் உங்களுக்கு போதிக்கிறேன். என்னெல்லாம் இருக்கக்கூடாதா? இப்பொழுதோ கோபமும் மூர்க்கமும் பொறாமையும்
உங்கள் வாயில் பிறக்கலாகாது தூஷணமும் வம்பு வார்த்தைகளுமாகிய இவைகள் எல்லாம் விட்டு விலகுங்கள். இவங்க எல்லாம் இப்ப இருக்குன்னா எப்படிப்பட்டவனாவே இருக்கட்டும், தேவனுடைய அழைப்பை பெற்ற ஊழியனா இருக்கட்டும், விசுவாசியா இருக்கட்டும், இது உங்களுக்குள் வாசம் செய்தாலே ஆவியானவர் இடைப்படுவது ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிடும். இது எல்லாத்தையும் விட்டு நீங்க யார் தேவனுக்குள் உயர்ந்தாலும் அவர்களை பாராட்டணும். அதான் ரொம்ப ரொம்ப முக்கியமாகும். அந்த பொறாமை நம்மளுடைய வீட்டில் ஆளுகை செய்யக்கூடாது. அவ்வாறு ஆளுகை செய்யுமானால் நம்மளோட மாம்சமும் நம்மளோட ஆவியும் கெட்டுவிடும். சந்தோஷப்படும். எப்படி நம்மளுடைய வாழ்க்கை புலம்பலாக இருந்தாலும் மற்றவர்கள் ஆனந்தமா இருக்காங்களா, அதை கண்டு நாம் சந்தோஷப்படும் போது நம்முடைய சிறையிருப்பை மாற்ற தேவன் வல்லவராக இருக்கிறார். விசுவாசிகள் மாற்ற தேவன். நான் விசுவாசிக்கிறேன். நீங்க வரும்போது வெறுமையாய் இருக்கலாம், நீங்கள் போகும்போது ஆவிக்குரிய ஆகாரத்தை பெற்று திருப்தியாக போவீர்கள். இன்னொரு தடவை கூட வாசிங்க. எப்பொழுதோ கோபமும் மூர்க்கமும் பொறாமையும் உங்கள் வாயில் பிறக்கலாகாது. அப்ப இதுல இருந்து புரிஞ்சுக்கோங்க, தேவனுடைய வார்த்தை அன்றி இந்த வார்த்தைகள் எல்லாம் ஒரு ஊழியரோட வாயிலிருந்து பிறக்குமே ஆனால் நீங்க புரிஞ்சுக்கலாம், இவர் தேவனால் அழைக்கப்பட்ட ஊழியன் அல்ல. ஏன்னா இதை நீங்க தெரிஞ்சு கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த காலகட்டத்துல வேதம் கிடைக்கக்கூடாத நாட்கள் விரைந்து வந்து கொண்டே இருக்கிறது. வேதம் உங்களுடைய இருதயத்தில் இருக்கும். இருதயத்தை விட்டு ஒரு நாளும் என்ன ஆகக்கூடாது, நீங்கவே கூடாது. இதை நான் தியானிக்கிறதுக்கு முன்பதாக எனக்குள்ள கோபம் இருக்கான்னு நான் பார்க்கணும். அதான் ஊழியம். எனக்குள்ள கோபம் இருக்கா, கசப்பான எண்ணங்கள் இருக்கா, மற்றவர்கள் முன்னேறுவதை பார்த்து நான் பொறாமைப்படுகிறேனா, எனக்குள்ள அது இருக்கக்கூடாது. நான் நல்லா இல்லாவிட்டாலும் மற்றவர் நல்லா இருக்கும். அப்பொழுதுதான் நம்மளுடைய சிறையிருப்ப தேவன் என்ன பண்ணுவார், மேன்மையாய் வந்து மாற்ற வல்லவராய் இருக்கிறார். இன்னொன்று கூட நீங்க எடுத்து வந்து வாசிங்க. 1 தீமோத்தேயு 4:6. 1 தீமோத்தேயு இவைகளை நீ சகோதரனுக்கு போதித்து வந்தால் விசுவாசத்திற்குரிய வார்த்தைகளிலும் நீ அனுசரித்த போதகத்திலும் தேறினவனாகி இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல ஊழியக்காரனாய் இருப்பாய். அப்போ இவைகளை அப்படின்னு இருக்கு. அப்போ எந்தெந்த காரியத்தை அப்படின்னு நீங்க பாக்கணும்னா 1ல இருந்து வாசிங்க. ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி பிற்காலங்களிலே மனசாட்சியில் சூழ்ந்த பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிறார்கள். இந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சிலர், எல்லா ஊழியருமே தேவனுக்கு பிரியமில்லாத ஊழியரா இருக்க முடியாது. பிசாசினால் ஏவப்பட்டு பேசுறவங்களா இருக்க முடியாது. சிலர் அப்படி இருப்பாங்க. ஆனா உங்களால புரிந்து கொள்ள முடியாது. அவர்களுடைய வார்த்தைகள் மூலமா இவங்களை என்ன பண்ணலாம், அவர்கள் கட்டி வைக்கலாம். நல்லது போலதான் இருக்கும். இந்த பாலும் சரி விஷமும் சரி இரண்டுமே நிறம் ஒன்றுதான். அதை நீங்கள் அருந்துற வரைக்கும், அது அருந்தின பிறகுதான் உங்களுக்கு நன்றாய் தெரியும். அது போலதான் நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னு சொல்லி நீங்க புரிந்து கொள்ளணும்னா ஆவிக்குரிய கண்கள் வேணும், ஆவிக்குரிய இருதயம். அதை கேட்கணும்ப்பா, நான் எல்லாரையும் நம்பி வாழக்கூடாது. சிலர் எப்படி இருக்காங்களாம், வஞ்சிக்கப்பட்டவர்களாய் அவர்களுடைய வார்த்தை மூலமா எங்களை என்ன பண்ணலாம், வஞ்சிக்கலாம். அவங்க கிட்ட எங்களை காப்பாத்துங்க, ஆவிக்குரிய கண்களை தாங்க அப்படின்னு கேட்கும் போது அவரே உங்களுக்கு ஆவிக்குரிய கண்களை தருவார். அப்படி வாசிங்க. சில வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் விசுவாசங்களின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவாங்க. ஒருத்தன் விசுவாசத்தை விட்டு விலகி போறானா அவனுடைய வார்த்தைகளும் உங்களுடைய விசுவாசத்தை விட்டு விலகும்படியாக தான் இருக்கும். அதனால நீங்களே புரிந்து கொள்ளலாம், உங்களுக்கு நடக்காது முடியாது அப்படின்னு யார் சொல்றாங்களோ அவங்களுக்குள்ள என்ன இருக்கு, பொய்யின் ஆவி இருக்கு, விசுவாசம் இல்ல. ஒருத்தவங்களுக்குள்ள விசுவாசம் இல்லைன்னா அவிசுவாசமான வார்த்தைகள் தான் வரும். நீங்க அவிசுவாசமாவே வந்தாலும் உங்களை விசுவாசத்துக்குள்ள நடத்துறவன் தான் உண்மையான ஊழியம். அவிசுவாசத்துக்குள்ள நடத்தக்கூடாது. பல காயப்பட்டு வந்தாலும் அந்த காயங்களை ஆற்றக்கூடிய வல்லமையை அவரிடம் என்று கேட்டு அவன் பெற்றுக்கொண்டு உங்களுக்கு கொடுக்கணும். அதுதான் ஊழியம். உங்களை மென்மேலும் காயப்படுத்தக்கூடாது. அப்போ அவிசுவாசமான வாழ்க்கையை விட்டு உங்களை அவிசுவாசத்துக்குள் யார் நடத்துகிறார்களோ அவர்களே தேவனால் ஏவப்பட்டு வந்த ஊழியர்கள். கீழே வாசிங்க. அப்படியே விவாதம் பண்ணாதிருக்கவும் விசுவாசிகளும் சத்தியத்தை அறிந்தவர்களும் சோதனத்தோடு அனுபவிக்கும்படி தேவன் படைத்த போஜன பதார்த்தங்களை விளக்கவும்
வேண்டும் என்று அந்த கொடிய கட்டளையிடுவார்கள். தேவன் படைத்ததெல்லாம் நல்லதாக இருக்கிறது, ஸ்தோத்திரத்தோடு ஏற்றுக்கொள்ளப்படுமாகில் ஒன்றும் தள்ளப்படத்தக்கது. ஸ்தோத்திரத்தோட ஏற்றுக்கொள்ளப்படுமாகில் ஒன்றும் தள்ளப்படத்தக்கதல்ல. அப்படின்னு என்ன அர்த்தம்? நீங்க எதை சாப்பிட்டாலும் ஸ்தோத்திரம்பா அப்படின்னு என்ன பண்ணுங்க சொல்லிட்டு சாப்பிடும் போது அது தள்ளப்பட வேண்டியதல்ல, ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டியது. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு அந்த இது பிடிக்காது இருக்கும், நீங்களும் அதை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க சின்னதா. அப்போ அவங்களுக்கு ஊழியருக்கு என்ன பிடிக்காது இருக்கோ அதுவும் பிடிக்க கூடாது உங்களுக்கு. நான் இந்த விசுவாச வீட்டுக்கு போக மாட்டேன், அதனால நீயும் போக கூடாது. நான் சபை ஆரம்பிச்சு தேவன் எனக்கு வெளிப்படுத்தின ஒரே விஷயத்த நான் உங்களுக்கு சொல்றேன். நீங்க வேறு சபையை விட்டு இங்க வர வேண்டிய அவசியம், நேரம் வாய்க்கும் போது இங்க வா. இதுக்கப்புறமா தேவன் எனக்கு ஒரு ஸ்தலத்தை அவர் கொடுத்து ஒரு சபையை ஆயத்தம் பண்ணி வைத்தாலும், யார் வந்தாலும் அவங்க மறுபடியும் இந்த சர்ச்சை விட்டு வேற சர்ச்சுக்கு போனாலும் ஏன் போனீங்க அங்கெல்லாம் போக கூடாதுன்னு சொல்ற அருகதை எனக்கு இல்லை. ஏன்னா தேவன் அனைத்தையும் பார்த்து கொண்டே இருக்கிறார். ஆடுகள் வருதா, அந்த நாளுக்கென்று என்ன ஆகாரமோ அதை கொடுத்து அனுப்புவதான் என்னோட கடமை. எந்த இடத்துல ஆகாரம் நன்றா இருக்கிறதோ அங்க இருப்பாங்க. போனாலும் ஏன் என்று கேட்கக்கூடிய வேலை என்னுடைய வேலை இல்லை. தேவனுடைய ஊழியத்தை செய்து கொண்டே போக வேண்டும். என்னாலதான் இவங்க வந்தாங்க, அந்த வார்த்தையை யார் சொல்றானோ அவன் தேவனுடைய ஊழியன் அல்ல. தேவன் அழைத்து கொண்டு வந்தான், தேவன் ஆயத்தப்படுத்தினான். இந்த வார்த்தையை இந்த இடத்துல பேசணும்னு தேவன் ஆயத்தப்படுத்தாம என்னால பேசி இருக்க முடியாது. சரீரத்தை பலவீனம் இருக்க கூடும், ஆனால் சரியான நேரத்தில் இந்த வார்த்தையை இங்கு பேச வேண்டும் என்று அவருடைய ஜீவ புஸ்தகத்தில் அங்கு எழுதியிருக்கிறதுனா இந்த வார்த்தைகளை உங்களிடம் தேவன் பேச வைக்கிறார், நான் பேசவில்லை. இதுதான் உண்மையானது. இந்த வார்த்தைகளை எந்த ஊழியர் அறிந்து புரிந்து வாழ்கிறாரோ அந்த ஊழியருக்கு காயங்கள் வந்தாலும் அது நியாயங்களாக மாற்றி அவரையே தேவன் உயர்த்தி கொண்டே வருவார். அதுதான் இந்நாள் வரை நடத்தப்பட்டு வருகிறது. தேவன் இனிமேல் நடத்துவார். அப்படியே வாசிங்க. அது தேவ வசனத்தினாலும் ஜெபத்தினாலும் பரிசுத்தமாக்கப்படும். இவைகளை நீ சகோதரருக்கு போதித்து வந்தால், இதை நானும் கடைபிடித்து சகோதரர்களாகிய உங்களுக்கும் போதித்து வந்தால், விசுவாசத்திற்குரிய வார்த்தைகளிலும் நீ அனுசரித்த போதகத்திலும் தெரிந்தவனாகி இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல ஊழியக்காரனாய் இருப்பாய். இதுதான் சாட்சி. நானும் கடைபிடித்து இந்த வார்த்தைகளை உங்களுக்கும் போதிக்கும் போதுதான் இயேசு கிறிஸ்துவினுடைய நல்ல ஊழியனாய் மாற வேண்டும். ஒரு ஊழியன் இதெல்லாம் பண்ணக்கூடாது, தீமையான வார்த்தைகளை பேசக்கூடாது அப்படின்னு பண்ணலாம், ஆலோசனையா சொல்லலாம். அது ஒரு விதமான ஊழியம். ஆனா தேவனுடைய ஊழியன் எப்படி ஆலோசனை கொடுப்பான்னா, நான் சொல்லி மாறாது, தேவன் எப்போ உனக்கு ஏவராரோ அப்ப மாறு. அதுதான் உண்மையான வார்த்தை. நான் சொல்லணும்னா என் முன்பதாக மட்டும் என்ன பண்ணுவாங்க, வேஷம் போட்டு திரிவார்கள். அது அல்ல தேவனுக்கு பிரியமானது. தேவன் பேச வேண்டும். அப்போ தேவன் பேசணும்னா நம்ம ஜெபம் பண்ணணும். ஏசப்பா சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை, விதைக்க வேண்டியது என்னுடைய கடமை. அதை 100மாக 1000மாக அறுவடை செய்வது உங்களுடைய கடமை தான். நீங்க எப்ப அவர்களை தொடரணும் உமக்கு சுத்தமா இருக்கோ அவங்களை தொடுங்க. அவர்களை காயப்படுத்துவது நம்மளுடைய ஊழியமாக. இன்னும் 2 காரியம் தான் நான் சொல்லிட்டு முடிக்கிறேன். 2 பேதுரு 2:1. 2 பேதுரு 2:1. கள்ள தீர்க்கதரிசிகளும் அப்படின்னு என்ன அர்த்தம்? ஆரம்ப காலகட்டத்தில் இருந்தார்கள். அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ள போதகர்கள் இருப்பார்கள். வார்த்தைகள் மாறுகிறது. அன்று கள்ள தீர்க்கதரிசிகள், இன்று கள்ள போதகர்கள். அவர்கள் கேதுவான வேத புரட்டுகளை தந்திரமாய் நுழைய பண்ணி தங்களை கிளையத்துக்கு கொண்ட ஆண்டவரை மறுதலித்து. இப்ப இந்த வேத புரட்டு அப்படின்னா பல கேள்விகள் இருக்கும். இதுக்கு ஆவிக்குரிய அர்த்தம் என்ன, எங்களுக்கு தெளிவாய் போதிக்க யாரும் இல்லையே என்று கேட்டுக்கொண்டிருப்பதும், அதாவது ஆவிக்குரிய அந்த கண்களை நானும் பார்க்கிறேன், பரலோகத்துல இருக்கிற தேவனுக்கு புரிகிறது. அதனால அவர் உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்ல போறார். வேதத்துல ஒரு வசனம் ஒண்ணு இருக்கு, அதாவது பன்றிகள் முன் முத்தை போடாதே, பரிசுத்தமானதை நாய்களுக்கு போடாதே. இதை நீங்கள் மாம்சத்தில் படித்தால் மாம்சத்தில் விளங்கும், ஆனால் நீங்கள் ஆவியில் படிக்கும் போது இதை எப்படி புரிந்து கொள்ளலாம் அப்படின்னா,
நீங்க நல்லா பாருங்க, நீங்க பன்றிகள் கிட்ட முட்டை எடுத்து போயிட்டு போட்டா அது என்ன பண்ணும்? சேற்றில் கொண்டு போய் தான் போடும். பரிசுத்தமானதை நாய்களுக்கு கொடுப்பது. ஆவிக்குரிய அர்த்தம் இருக்கிறது. தேவையான வார்த்தைகளை தேவையற்ற இடங்கள்ல பேசக்கூடாது. இதுதான் ஆவிக்குரிய அர்த்தம். தேவையானவைகளை தேவையில்லாதவர்களிடத்துல சொல்லக்கூடாது. அப்ப உங்களுடைய பாரங்களை தேவனிடம் நீங்கள் ஏற்றி வைக்க வேண்டும். இதுதான் ஆவிக்குரிய உள் ஆழம். இதை நீங்க புரிந்து கொண்டால் தேவன் என்ன பண்ணுவாரு? வேத புரட்டா யாராச்சும் பேசும்போது, பாஸ்டர் இது இப்படி இல்ல, இந்த ஆவிக்குரிய அர்த்தம் வேறு என்று நீங்கள் அவர்களுக்கு சொல்லும்படியாக வைப்பா. இப்படிதான் என்ன பண்ணுவாங்க? வேதத்தை புரட்டுவாங்க. அப்ப என்ன பண்ணாதீங்கம்மா, உங்களோட முட்டை எடுத்துட்டு போயிட்டு பன்றிகள் கிட்ட போடாதுன்னு சொல்லிட்டு அந்த வார்த்தை என்ன இருக்கோ அது அப்படிதான் உங்களுக்கு போதிப்பாங்க. அப்படி அல்ல, அது உள்ளாழங்களை என்ன பண்ணும்? உங்களுக்கு போதிக்கணும். நீங்க ஒரு சொப்பனம் காண்றீங்க, அதற்கான அர்த்தத்தை அப்படியே உங்களுக்கு வெளிப்படையாய் யார் சொல்றாங்க? அவங்க எல்லாம் ஊழியன். அதெல்லாம் ஈஸியா கிடைச்சிடாது. சொப்பனத்தின் விளக்கத்தை நாம் சொல்ல வேண்டுமானால் தேவனுடைய ஞானம் இருந்தாதான் முடியும். அதுல உள்ள ஆழங்கள் நிறைய இருக்கும். அதை யார் சொல்றாங்கன்னா, தேவனால் ஏவப்பட்டு அவருடைய வார்த்தையை நன்றாய் அறிந்தவர்கள். இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். அவருடைய வார்த்தையை நன்றாய் அறிந்தவர்கள் தான் என்ன பண்ணுவாங்க? அது உள்ள ஆழங்களை விளக்குவார்கள். மறுபடியும் வாசிங்க. நல்ல தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள். அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ளபோதகர்கள் இருப்பார்கள். அவர்கள் கேட்டுக்கு ஏதுவான வேத பொருட்டுதலை தந்திரமாய் நுழைய பண்ணி தங்களை கிரயத்துக்கு கொண்ட ஆண்டவரை மறுதலித்து தங்களுக்கு தீவிரமான அழிவை வருவித்துக் கொள்கிறார்கள். அவங்களே என்ன பண்ணுவாங்க? அழிவை அவங்களுக்கு வருவித்துக் கொள்வார்கள். ஏன்னா கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, இனி நம்மளோட மாம்சம் நமக்கான மாம்சம் அல்ல. தேவன் அதை என்ன பண்றாரு? விலை கொடுத்து வாங்கிட்டாரு. அதை மறுதலிச்சுட்டு அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை பேசுவாங்க. தோன்றதெல்லாம் பேசுகிறவர் தேவனுடைய ஊழியன் அல்ல. தேவனுடைய வார்த்தையை ஜபத்தின் மூலமாய் அவர் அந்த ஒரு தரிசனத்துல இருந்து பெற்றுக்கொண்டு பேசுவதே தேவனுடைய வார்த்தை. இப்போ உங்களுக்கு ஒரு ஞானத்தை தேவன் கொடுத்திருப்பார். இனி நீங்க வெளியே போகும்போது திருப்தி அடைந்தவர்களா போவீங்க. ஏன்னா தேவனுடைய ஞானத்தை பெற்று தேவன் என்ன பண்றாரு? உங்களுக்கு சில விஷயங்களை விளக்கி இருக்கிறார். இன்னும் ஒரு சில காரியங்கள் 1 யோவான் 4:1. பிரியமானவர்களே, உலகத்தில் அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் தோன்றியிருப்பதினால் நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று சோதித்து அறியுங்கள். சோதித்து பார்க்கணுமா? நம்ம சோதித்து பார்க்கறது இல்லை. கண்மூடித்தனமா அனைத்தையும் நம்பிக்கொண்டு வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம். இனிமேட்டு கேளுங்க, எங்களுக்கு ஆவிக்குரிய கண்கள் வேணும்பா. இந்த ஆவிக்குரிய கண்கள் எங்களுக்கு தாங்க. பிரியமானவர்களே, உலகத்தில் அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் தோன்றி இருப்பதினால் நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல். எல்லாரையும் நம்ப கூடாது. 2 ஆவி இருக்கு. அந்த பரிசுத்த ஆவி, அசுத்த ஆவி. பரிசுத்த ஆவி தான் உங்களை ஆட்கொள்ளும். அசுத்த ஆவி ஒரு நாள் உங்களை ஆட்கொள்ள கூடாது. அப்புறம் பாருங்க, அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று சோதித்தறியுங்கள். சோதித்து பார்ப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இன்னொரு தடவை கூட வாசிங்க. பிரியமானவர்களே, உலகத்தில் அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் தோன்றி இருப்பதினால் நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று சோதித்து அறியுங்கள். நாம் பேதைகளா இருப்பதினால் சில காரியங்களை நம்மால் அறிந்து கொள்ள முடியாது. நான் பேதைதான். மேதையாகிய நீர் என்னுடைய இருதயத்தில் வந்து வாசம் செய்யும் போது நீர் என்ன பண்ணுவீர்? அனைத்தையும் எனக்கு அறிவிப்பீர். அதனால் எந்த ஆவி என்கிட்ட பேசுதுன்னு சொல்லிட்டு எனக்கு நீங்க அறிவிங்கப்பான்னு கேட்டா கண்டிப்பா என்ன பண்ணுவார்? தேவன் நமக்கு விளக்க வல்லவராய் இருக்கிறார். கலாத்தியர் 1:10. இப்பொழுது நான் தேவனையா? ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இன்று தேவன் உங்களுக்கு சொல்லி முடிக்க சொல்ற வார்த்தை. இன்றோட இது ஒரு முடிவுரையா இருக்கலாம், ஆனா இது உங்களுக்கு வாழ்க்கையில ஒரு ஆரம்பமா இருக்க போகுது. வாசிங்க 1:10. இப்பொழுது நான் தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன்? மனுஷரையா பிரியப்படுத்த பார்க்கிறேன். நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்தினா இருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே. நான் என்னுடைய ஊழியத்தை செய்யும் போது
நான் யாரை பிரியப்படுத்தணும்னா தேவனை பிரியப்படுத்தணும். அப்ப இறுதியா அறிந்து கொள்ளலாம், மனுஷங்க என்னை பார்த்து வியக்கணும் அப்படின்றதுக்காக நான் பேசுவேனானால் நான் தேவனுடைய ஊழியன் அல்ல. தேவனுடைய ஊழியன் தேவன் என்ன வார்த்தை சொல்லுகிறாரோ அந்த வார்த்தையை தான் பேசுவாங்க. நீங்க பாருங்க, ஒரு தேவனுடைய ஊழியனா இருக்கட்டும், அவங்க என்ன பண்ணுவாங்க, தேவனோட வார்த்தைய எடுத்துட்டு வந்திருப்பாங்க. அநேக ஜனங்களை பார்த்தவுடன் என்ன பண்ணுவாங்க, ஆசீர்வாதமான வார்த்தைகளை பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேவன் தந்த வார்த்தையை மாற்றி அவங்க சுயமா பேச ஆரம்பிப்பாங்க. அது தேவனுக்கு பிரியமான ஊழியம் அல்ல. அங்க கிளியரா இருக்கு, நான் மனுஷரையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன்? யாரை நாடி போதிக்கணும்? தேவனை நாடிதான். ஏன்னா பேசுகிறது நீங்கள் அல்ல, பரிசுத்த ஆவியானவர் தான் பேசுறார். அப்போ பரிசுத்த ஆவியானவர் பேசும்போது அந்த நாளுக்கு என்று என்ன வார்த்தை தேவையோ அதை அவரே தெல்ல தெளிவாக பேசுவார். அவர் பேசும்போது நீங்க நினைச்சு பார்த்திருக்க முடியாது, ஆனா அவர் தெல்ல தெளிவாக பேசுவார். இருதயத்துக்கு ஏற்ற வார்த்தைகளை பேசுவார். அவருக்கு தெரியும் இன்று இந்த வார்த்தைகளை உங்களுக்கு கொடுத்தால் நலமா இருக்கும்னு சொல்லிட்டு அவர் அங்கிருந்து கொடுப்பார். அததான் பேசும். அவர் கொடுக்கிற வார்த்தையை மாற்றி பேசுவோமே ஆனால் அதுதான் உலக மனுஷனுக்கு என்று நாம் பேசுவது. தேவனுக்கு என்று பேசுவதே மிக மிக முக்கியமானது. மறுபடியும் வாசிங்க ஒரு தடவை அழுத்தமாக. இப்பொழுது நான் மனுஷனையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன்? மனுஷனையா பிரியப்படுத்த பார்க்கிறேன். மனுஷரையா பிரியப்படுத்த பார்க்கிறேன். நான் இந்த மனுஷனை பிரியப்படுத்துகிறவனாயிருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே. கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே. தேவனிடத்திலிருந்து சாட்சி பெறக்கூடியதாக என்னுடைய ஊழியம் இருக்கணும். இவரே நல்ல ஊழியர், தேவனுடைய தாசன். உங்களை கொண்டு போய் சேர்க்கிற வரைக்கும் தான் எங்களோட கடமை. அதுக்கப்புறம் நாங்களும் தேவனோட தான் இருப்போம். நீங்க பாத்தீங்கன்னா வெளிப்படுத்தின விசேஷத்துல நீங்க இறுதி அந்த ஒரு சாப்டர்ல நீங்க எடுத்து வாசிச்சு பாத்தீங்கன்னா யோவான் என்ன பண்ணுவாருன்னா அந்த ஒரு வெளிப்படுத்தின விசேஷத்தை காண்பித்த தூதனை வணங்கும்படியாக அவரோட கால்ல விழுவார். அப்படி கால்ல விழும்போது தேவதூதன் என்ன சொல்லுவார் அப்படின்னா, இப்படி நீ செய்யாதப்பா, இதற்கு முன்பதாக இருந்த ஊழியர்களை போல, தீர்க்கதரிசிகளை போல, சீஷர்களை போல நானும் ஒரு சாதாரண ஊழியன் தான், அதனால் தேவனை மட்டும் தொழுது கொள்ளுவர். அப்ப என்ன அர்த்தம்? ஊழியர்கள் எல்லாம் தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு கருவிகளே, போஸ்ட்மேன், வாட்ச்மேன். நீங்க பாத்தீங்கன்னா எசேக்கியேல் 3:17 நீங்க அதை வாசிச்சிருங்க, நம்ம வந்து முடிக்கலாம். எசேக்கியேலுக்கு தேவன் அழைத்த அழைப்பு 3:17. மனுபுத்திரனே, உன்னை இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு காவலனாக வைத்தேன். நீங்க ஆங்கில வேதாகமத்தை படிச்சு பாத்தீங்கன்னா வாட்ச்மேன் இருக்கும். அப்ப ஊழியரோட வேலை என்னது? எந்த ஆபத்தும் வராதபடிக்கு பாதுகாத்துக் கொள்வதுதான் ஊழியரோட வேலை. அவருக்கு தெரியும், அவர் தான் நித்திய ராஜா. அந்த ராஜாக்கு தெரியும், ஆபத்து வந்தா என்னுடைய காவலன் இருக்கிறார், அதை அவர் தடுத்து நிறுத்துவார் அப்படின்னு சொல்லிட்டுதான் அவர் அவருடைய கனமான ஊழியத்துக்கு என்று அழைத்திருக்கிறார். இந்த எண்ணம் எசேக்கியேலுக்கு இருந்தது. அதனாலதான் எசேக்கியேலை கொண்டு தேவன் மேன்மையான காரியங்களை அவர் பயன்படுத்தினார். நானும் விசுவாசிக்கிறேன், அன்பான தேவனுடைய ஊழியரும் இந்நாள் வரை தேவனுடைய ஊழியத்தை செய்து கொண்டு வந்து இருக்கிறார். எவ்வளவு காரியங்கள் வந்தாலும் தேவன் அவரோடு இருப்பார். விசுவாசிக்கிறமா? எவ்வளவு போராட்டங்கள் வந்தாலும் தேவன் அவரோடு இருப்பார். காயங்கள் வரலாம், ஊழியர்களே காயப்படுத்தும்படியான வார்த்தைகளை நம்மிடத்தில் பேசலாம், ஆனால் தேவன் ஒரு நாளும் என்ன பண்ண மாட்டாங்களே, கைவிடுகிற தேவன், நம்மை நித்தம் நித்தமாய் நடத்துகிற தேவன். அந்த வார்த்தையில இருக்கு, மனுஷரையா தேவனையா. தெளிவா சொல்ற, நான் தேவனை தான் நான் பண்ணுவேன், மேன்மைப்படுத்துவேன். தேவன் என்ன வார்த்தை எனக்கு சொல்றாரோ அதெல்லாம் நான் பேசுவேன். அந்த அறிவு நமக்கு இருக்கும் போது தேவன் பல மேன்மையான காரியங்களை நம்மளோட வாழ்க்கையில் செய்ய வல்லவராக இருக்கிறார். இன்றோடு நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு அறிவுக்கு வாங்க. தேவனே மேன்மையான ஊழியர், தேவனே நல்ல மெய்ப்பன், வேற யாரையும் நம்ப மாட்டேன், ரெஸ்பெக்ட் கொடுப்பேன். ஆனா அவர்களையே நாடி வாழ்வது என்னுடைய வாழ்க்கை அல்ல என்று உங்களுடைய வாழ்க்கை இருக்குமே, ஆனால் உங்களுடைய கண்களை ஆவிக்குரிய கண்களாய் மாற்றி, யார் ஆவியினால் நிரப்பப்பட்ட ஊழியன், யார் பிசாசினால் நிரப்பப்பட்ட ஊழியன் என்று உங்களுக்கு தேவன் காட்டி உங்களை மென்மேலும் பரிசுத்த வாழ்வுக்குள்ளாக இன்னும் ஜாஸ்தியாக வழிநடத்த வல்லவராக இருக்கிறார். கண்களை மூடலாம். அன்பின் பிதா.